இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்துட்டு அவங்க கடனுக்கும் முதலீட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம இருக்காங்க. கடன் நம்ம வாங்குறப்ப பல மடங்கு வட்டி கட்டி தான் அதை அடைக்க வேண்டியிருக்கு. முதலீடுங்கிறப்ப நம்ம பணத்தை முன்னாடி விட்டோம்னா நம்ம பல மடங்கு லாபம் நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு சிம்பிள் ரீசன் நீங்க ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்க குழந்தை அல்லது உங்க காலேஜில் படிக்கிற குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் நினைச்சாங்கன்னா கட்டாயமா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ 100 ரூபாங்கிறது மிக குறைந்த தொகை. அந்த தொகையை எந்த ஸ்டூடெண்டாலையும் வந்து இது பண்ண முடியும். ஸோ அது அவங்க அதுக்கான ஒரு பாயிண்ட்டை நம்ம அவங்ககிட்ட அந்த முன்வைக்கலாம். அதுல யார் முன் வர்றாங்களோ அவங்க மட்டும் பண்ணலாம். எல்லாரும் பண்ணணும்னு நாம எந்த கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயமும் கிடையாது. அவருக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு, அதை நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க இது பண்ணலாம். ஏன்னா நீங்க செலவு பண்றவங்கள நீங்க வந்து நிறுத்தவே முடியாது. கண்டிப்பா தப்பான வழியில போறவங்கள வந்து நீங்க வந்து நிறுத்தவே முடியாது. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே சரியான வழியை கத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தப்பான வழி போகவே மாட்டாங்க. கட்டாயம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை வந்து பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் கட்டாயமா எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். சூப்பர் சார்.